வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ரீசனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் வரும், ஏன்னா ஆப்டிடியூட் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரீசனிங்கில் சில கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி 2022, 23, 24, 25 நடந்த எக்ஸாமில் வந்து எதுலெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சைட் பை சைட் பார்க்கலாம். ஏன்னா ஆப்டிடியூடு நம்ம ஆல்ரெடி ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து HCF அண்ட் LCM பார்க்கலாம். ஸோ அதோட சைடாக வந்து ரீசனிங்லையும் ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ தட் ரெண்டையுமே கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த லெட்டர்ஸுக்கு பதிலாக சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், பாட்மாஸ் ரூல் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு என்ன வருது அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். 18 Qனா என்ன அர்த்தம்? இன்ட்டு. ஸோ இன்ட்டு 12. அடுத்து P வந்து டிவைடட். அடுத்து வந்து 4 இருக்குது. அடுத்து R வந்து ப்ளஸ். அடுத்து வந்து 5. S வந்து மைனஸ். இங்கே 6. நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணாச்சு. ஸோ நமக்கு தெரியும் பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஆஃப், இது ரெண்டுமே இதில் வராது, ஏன்னா இங்கே எதுலேயுமே ப்ராக்கெட் கொடுக்கல, ஆஃப் கொடுக்குறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். ஸோ நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு எது, டிவிஷன். டிவிஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் அடுத்து இருக்க முன்னாடியும் பின்னாடி இருக்க நம்பரில் தான் நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 12 டிவைடட் பை 4ங்கிறப்போ 3 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும்னா 18 × 3 + 5 - 6 ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பண்ணணும். ஸோ 18 × 3 வந்து 54 கிடைக்கும். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும், 54 + 5 - 6 மாறும். அடுத்து என்ன இருக்குது, அடிஷன்னா என்ன, இதுதான் 59 கிடைக்கும். ஸோ 59 - 6 வந்து 53. ஸோ ஆன்சர் இதுக்கு 53. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு பதிலாக அந்த சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிரஷனை பாட்மாஸ் ரூல் படி ஆர்டராக நம்ம செய்ய வேண்டியதான். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ரீசன்ட் டைம்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்லாம். அதாவது ஒரு சிம்பிள்ஸு, நம்பர்ஸு, லெட்டர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, இந்த தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு. இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஷின். இப்போ இங்கே தொடரில் 16வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க, அது லெஃப்டா ரைட்டான்னு சொல்லலை இல்லை தமிழில். ஸோ இந்த மாதிரி கொஷினை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வரும் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் கொஷினை ரெஃபர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கொஷினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 7th to the left of 16th element from the left in the above series. அப்போ இந்த above seriesல எங்கேருந்து ஆரம்பிக்கணும், லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் அது இங்கே மென்ஷனே பண்ணலை. 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 16வது உறுப்பை நம்ம இந்த சைட்லேருந்து எடுக்கணுமா, இந்த சைட்லேருந்து எடுக்கணுமாங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணல, அதாவது ரைட்டா லெஃப்டாங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் தமிழில் பார்க்கும்போது. ஸோ கொஷினை வந்து உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை கேட்டால். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 7th to the left. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்லேருந்து தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வரணும். ஸோ இந்த அபோவ் சீரீஸில் லெஃப்டில் இருந்து 16th எலமெண்ட் முதல் கண்டுபிடிங்க. லெஃப்டில் இருந்துன்னா இந்த பக்கம் லெஃப்டில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது, 16th எலமெண்ட்டுங்கிறது பர்சன்டேஜ். இப்போ இந்த 16th எலமெண்ட்டோட லெஃப்டில் 7th பார்க்கணும். அப்போ இதுக்கு லெஃப்ட் எதுன்னு பாருங்கள், இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ லெஃப்டில் எத்தனாவது எலமெண்ட்டு, 7th. அப்போ 1 2 3 4 5 6 7. 7th என்ன இருக்குது, ஏங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு ஏ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ண உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பரில் பாருங்கள், ஸோ மேலே இருக்க மூணு ரோ அண்ட் காலமில் வந்து சின்ன நம்பர், அதாவது ஆர்டரில் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு.
ஆனால் கீழே வந்து பெரிய பெரிய நம்பர் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 நம்பரில் ஏதோ அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணி தான் இந்த 4th நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே எப்படி கொண்டு வந்திருக்காங்கங்கிறது அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3க்கும் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 27 7 4s are 28. ஓகேவா? அப்போ 1 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 27 வந்துருச்சா? அதே லாஜிக் இங்கே பயன்படுங்க. 5 8s are 40. 40 minus 2 38. அப்போ இதுதான் லாஜிக். இப்போ இங்கே பார்த்தோம்னா 54 54 minus 3 9 6 are 54 minus 3 வந்து 51. ஸோ ஆன்சர் இருக்கு 51. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா நம்ம பார்த்த அதே மாதிரியே நிறைய கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழில். இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம். ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த சீக்வன்ஸ் விச் ஆர் இமீடியட்லி ஃபாலோட் பை அன் ஆட் நம்பர். ஒரு ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரும் ஆட் நம்பராக இருக்கும். அப்போ 2 ஆட் நம்பர் பக்கத்தில் வர்ற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆட் நம்பர்னால் என்ன தெரியும்? ஒற்றை எண்கள் 1 3 5 7 9 அதெல்லாமே. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே இருக்க ஆட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிக் பண்ணலாம். 1. ஸோ 1க்கு அடுத்து என்ன வரணும்? ஆட் நம்பர் வரணும். வரல, அப்போ இது வராது. அடுத்து 7 பார்க்குறோம். 7க்கு அப்புறம் ஆட் நம்பர் வருதா? எஸ். அப்போ 7 3ங்கிறது ஒரு பேர். அடுத்து 3யும் ஆட் நம்பர் தான். ஸோ ஆட் நம்பருக்கு அப்புறம் 9 வருது. அப்போ 3 9 இன்னொரு பேர். அடுத்து 5 5 7 இது 2 வருமா? 5 7 5 7ம் ரெண்டுமே ஆட் நம்பர். அடுத்து 7க்கு அப்புறம் 2 வந்துடுது. அப்போ அது வராது. இங்கே 3 வருது. 3 and 1 வருதா? எஸ். 3 and 1 and 1 and 5 வரும். 1 and 5. அதுக்கப்புறம் 3 இருக்குது. 3க்கு அப்புறம் 8 வந்துடுது. அதை விட்டுருங்க. 5க்கு அப்புறம் 2 வந்துடுது. 3க்கு அப்புறம் 4 வந்துடுது. அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் 1 2 3 மோர் தென் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 5 வர்றதுனால நம்ம மோர் தென் 4 தான் ஆன்சராக டிக் பண்ணணும். அடுத்து பாருங்க கோடிங் அண்ட் என்கோடிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன கோடு கொடுத்துருக்காங்க? SKRQH. இந்த மாதிரி அதுக்கிட்ட எழுதிட்டிங்கன்னா தான் நீங்கள் ரேடியோவுக்கு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதுக்குரிய லாஜிக் பாருங்கள். PQRS. அப்போ Q and R நடுவில் இருக்குது. இப்போ 2 லெட்டர் இருக்குது. ஹச்சுக்கு பார்த்தோம்னா ஹச்சுக்கு அப்புறம் IJK. ஸோ இங்கே வந்து ஐஜேங்கிற 2 லெட்டரை விட்டாங்க. அடுத்து OPQR. இங்கேயும் PQ விட்டுருக்காங்க. MNOP. OP நடுவில் இருக்குது. ஈக்கு பார்த்தீங்கன்னா FNG. அப்போ என்ன அர்த்தம்? 2 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர்ஸை எடுத்திருக்காங்க. இதுதான் லாஜிக்கு. இப்போ இங்கே பாருங்கள் ஆர்னு வரத்தப்போ PQR. ST விட்டுட்டு U எழுதணும். அடுத்து ஏற்குனா BC விட்டுட்டு D எழுதணும். Dனா EF விட்டுட்டு G எழுதணும். ஐனா JK விட்டுட்டு L எழுதணும். O அப்படின்னா PQ விட்டுட்டு R எழுதணும். ஸோ இப்போ என்ன வருது? UDGLR அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. கோடிங் அண்ட் என்கோடிங்லாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடியது. அடுத்த கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டைப்பு அண்ட் இது ஈஸி தான் எப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். 1னா இது 2, இது 3, இது 4 5 6 7 8னா இப்படி இருக்கும். அப்புறம் 9 10 சாரி 9 இந்த பக்கம் வரணும். 9 10 11 12 அது வரைக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் 12th வரைக்கும் தான் நமக்கு ரோமன் லெட்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரோமன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் இந்த மாதிரி அதாவது ஒரு லண்டன் மோனுமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு எக்ஸு வி போட்டு இந்த மாதிரி வந்தால் இது ரோமன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு 12 வரைக்கும் தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து MDCL எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்குரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 11 12 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 20 அப்படின்னா என்ன வரும்னா XX வரும். 20 30னா 3X வரும். 3X.
40 வர்றப்ப என்ன ஆகுதுன்னா எக்ஸும் எல்லும் வரும். எக்ஸு எல் வந்து அது 40. அதே இது 50க்கு என்ன வருதுன்னா எல் மட்டும், 60க்கு எல் எக்ஸ் மட்டும், 70க்கு எல் எக்ஸ் எக்ஸ், 80க்கு எல் எக்ஸ் 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 வருது, 90க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸி, 100க்கு வந்து சி. ஓகேவா? இப்போ 200 வேணும்னா 2 சி வரும், 300னா சி 3 சி வரும், 400 அந்த 4ல தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே சிக்கு சி இருக்கு இல்லையா, சிக்கு அப்புறம் ஒரு டி வந்துடுது, அது 400. 500னா அப்படி திருப்பி போடணும், சரி டியை மட்டும் போடணும். 600 தான் திருப்பி போடணும், டிசி. 700 வேணும்னா டிசிசி. 800 வேணும்னா டி போட்டு 3 சி போடணும். 900 வேணும்னா சிஎம்மா. 1000னா எம். இப்போ இங்கே இருக்கிறது எம்முக்கு வந்து என்ன அர்த்தம்? 1000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பிரித்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னா எம் தனி, டி தனி, சரி டிசி சேர்ந்து வரும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் இப்போ பார்த்தோம். அடுத்து எல்எக்ஸ் தனி, அடுத்து V1. இது வந்து 6ங்கிற நம்பரை குறிக்கும், நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்எக்ஸ் எதுக்கு வந்துச்சு? 60க்கு வந்துச்சு. ஓகே, டிசி வந்து 600க்கு வரும், எம்னா 1000. இதை கூட்டுங்க, 1666. அப்போ இதுக்குரிய நம்பர் வந்து 1666. ஸோ இதுக்கு நமக்கு இதுக்குரிய நம்பர்ஸ் வந்து தெரியணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின், இது வரைக்கும் நம்ம பார்க்காத கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடதுபுறமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு. ஸோ வலது இருந்து இடதுபுறம்னா ரைட் டு லெஃப்ட் நம்ம எழுதணும். அப்போ BG greater than 7 question mark A hash D 6% Z at -0 dollar plus Q8 equal to dollar symbol and D. ஓகேவா? இது எழுதியாச்சு. இப்போ வலமிருந்து இடதுபுறமாக எழுதியாச்சு. இப்போ எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு. இப்போ எழுதினதுக்கப்புறம் 17வது உறுப்பு என்னன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17வது உறுப்பு Q. இப்போ இந்த Qவோட இடதுபுறம் பார்க்கணும். இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு. 8வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 8. 8வது உறுப்பு என்ன இருக்கு? 6. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 6. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க சொன்ன ஆர்டரில் நம்ம எழுதிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டோம்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்த கொஷினும் இதே மாதிரி தான். இந்த கொஷினோட நம்ம இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம். கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராததுமாகிய எண் 8இன் எண்ணிக்கை காண்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா 8ங்கிற நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த 8க்கு முன்னாடி இருக்கணும் 5. அதான் சொல்கிறாங்க, எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதுனால 5க்கு அடுத்து 8 வரணும். ஆனால் 3 தொடர்ந்து வரக்கூடாது. அதாவது 8க்கு அடுத்து வந்து 3 வரக்கூடாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். How many 8s are there in the following sequence which are preceded by 5? Preceded by 5னா முன்னாடி 8 இருக்கணும், பட் நாட் immediately followed by 3. ஆனால் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நம்பர் 3ஆக இருக்கக்கூடாது. அதாவது என்ன ஆகுதுன்னா 5 8ஆக இருக்கணும், ஆனால் அடுத்து வந்து 3 தவிர வேறு எந்த நம்பராகவும் இருக்கணும். இதே மாதிரி எத்தனை 8 இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 8 எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 இடத்துல இருக்கு. இப்போ 8க்கு முன்னாடி 5 இருக்கா? இருக்கு, ஆனால் 3 வருது, அப்போ இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் 6 வருது, அப்போ இந்த நம்பர் வரும். 1 கவுண்ட் வச்சுக்கலாம். அடுத்து 8க்கு முன்னாடி 3 இருக்கு, இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் அடுத்து வந்து 3 வரல, அப்போ இது வரும். ஸோ 2 2 நம்பர் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் 3 வருது, அப்போ இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, 7 வருது, அப்போ இதுவும் வரும். ஸோ 3rd 8க்கு முன்னாடி 5 இருக்கு, அடுத்த நம்பர் வந்து
2 வருது. ஸோ அப்போ இது வரும். 4 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 8க்கு முன்னாடி 2 வருது. அப்போ இது வராது. அப்போ டோட்டலாக எத்தனை கவுண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆன்சர் இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ரீசனிங் கொஷின்ஸ் வருது. இதில் நிறைய டைப் ஆஃப் ரீசனிங் கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.